ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். நம்ம பார்க்க போறது வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ. இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி அ ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் மை ஜென் ஏஐ பிளேலிஸ்ட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகே. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு குழந்தை வந்து வளரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்கும். ரைட்? நிறைய கேள்வி வரும். அந்த சில கேள்விகளுக்கெல்லாம் நமக்கே வந்து பதில் தெரியாது. ரைட். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கேள்வி வருது. அந்த குழந்தை வந்து அந்த அந்த கேள்வி போய் கேட்குது. ஸோ நான் வந்து எங்க அப்பா கிட்ட நான் சின்ன வயசுல இருக்கப்போ ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் சொல்ற ட்ரெயின்லாம் இந்த 50கள்ல 60கள்ல வர மூவில ட்ரெயினோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி ரவுண்டா இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் இப்ப நமக்கு ஓடுற அந்த இன்ஜினோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஸ்கொயரா இல்ல வந்து ரெக்டாங்கிளா அப்படி இருக்கும். ரைட். நான் எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டேன். எங்க அப்பா வந்து எம்ஜிஆர், சிவாஜி படம்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, அதுல அந்த ட்ரெயின் வண்டி வந்து ரவுண்டா இருக்கும் அதோட இன்ஜின். நான் சொன்னேன், "இது ஏன் ரவுண்டா இருக்கு? இப்ப ஏன் இருக்கிற ட்ரெயின்லாம்" நான் ஸ்டேஷன்ல இருந்துட்டு கேட்டேன். "அப்பா நீங்க பார்த்த படத்துல ரவுண்டா இருந்தது இல்லையா? இப்ப ஏன் எல்லாமே வந்து ஸ்கொயரா இருக்கு?" அப்படின்னு சொன்னப்ப எங்க அப்பா சொன்னது என்னன்னா, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது அது ரவுண்டா தான் இருந்தது. ஆனா அந்த ட்ரெயின வந்து அவங்க அப்பா வந்து அடிச்சுட்டாரு. அடிச்சோனே ரவுண்டா இருந்தது சப்பட்டையா போயிருச்சு. ஸ்கொயரா மாறிருச்சு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. ரைட். நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பிளைண்டா ஐ ட்ரஸ்டட். நான் ஒரு ஏஜ் வரப்ப தான் அது நமக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்கும் இல்லையா? அந்த மாரி ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ அவ சில விஷயம் கேட்பா அப்படின்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை டூ எக்ஸ்ப்ளைன் ஹர் ப்ராப்பர்லி. அப்படி இல்லைன்னா இந்த மாரி நானும் ஃபன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் டூ கிரியேட் மெமரீஸ். ஸோ இப்ப என்னன்னா, அ எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அப்பா சொன்னது தப்பு போல இருக்கே! வளர வளர தெரியுது. நான் போய் அம்மாட்ட கேட்கிறேன். "ஏம்மா இந்த மாரி இருக்கு?" அப்படின்னு. அப்போ என்னோட வயச புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஆமாண்டா அது வந்து பழசு. இப்ப புது ட்ரெயினு. மாறிடுச்சு." அப்படின்னாங்க. சரி ஓகே, ஓகே. பழசெல்லாம் அப்படி இருக்கும் போல இருக்கு. புதுசுலாம் இப்படி இருக்கும் போல இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம், நானே தெரிஞ்சுக்கிட்டது. நானே வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல ஸ்கூல்ல வந்து சார் கிட்ட வந்து நானே கேட்டது என்னன்னா, அவங்க சொன்னது என்னன்னா, "அதெல்லாம் ஓல்டு மாடல். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாடல் எல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். புது புது மாடல் உள்ள வரும். அதெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்ப மாட்டு வண்டியில போனாங்க. இப்ப நீங்க வந்து பைக்கு, அ ஸ்கூட்டர், காருன்னு போறீங்க இல்லையா? அந்த மாரி. ஸோ அதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் இப்ப அந்த மாரி ட்ரெயின்லாம் புழக்கத்திலேயே இல்ல." அப்படின்னு சொன்னோனே எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ கேள்வி கேட்கிற நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வயச புரிஞ்சுகிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எனக்கு அந்தந்த கட்டத்துக்கு, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி ஆன்ஸர்ஸ் குடுக்குறாங்க. பட் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துல எல்லா ஆன்ஸர்ஸும் வாங்குனதுக்கப்புறம் கம்பேர் பண்றப்போ, இப்ப நான் குழந்தையா இருந்து வளர்ந்துட்டேன். அப்ப எங்க அப்பா சொன்னது ஃபன்னுக்காக, எங்க அம்மா சொன்னது கொஞ்சம் கரெக்ட்டு. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, சார் எல்லாம் சொன்னத வச்சு பெர்ஃபெக்ட்டா இப்ப தான் அந்த ஆன்ஸர் வந்து எனக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வரேன். ரைட்? அப்போ எனக்கு ஆப்போசிட்ல பதில் சொல்லக்கூடியவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு அவங்க பதில் சொல்லணும். ரைட்? ஸோ தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். அப்ப அவங்களுக்கு எப்படி என்ன புரியும்? என்ன பார்த்தா தெரியும். ஓகே இவன் சின்ன பையன். அப்ப அவங்களுக்கு பார்த்தோனே புரியுது. இப்ப அவங்களுக்கு பார்க்க தெரியல. அப்ப வந்து அவங்க கேட்பாங்க. அவங்க என் குரல கேட்டோ, இல்ல உன் வயசு என்னப்பான்னு கேட்டுட்டு, அதுக்கேத்த மாரி பதில அவங்க நமக்கு வந்து சொல்லுவாங்க. இல்லையா? ரைட்? ஸோ இப்ப இந்த மாரி ஒரு சிர்டைன் இந்த கேஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது ஒரு ஸ்டோரி. இப்ப நீங்க வந்து முதல்லாம் இப்ப இந்த ChatGPT, Gemini மாரி எல்லாம் மறந்துருங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி போயிரலாம். நீங்க உங்க காலேஜுக்கோ, இல்ல உங்க வொர்க்குக்கோ, இல்ல ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு பிரிப்பரேஷன் பண்ணணும். அப்படின்னா, நீங்க நம்ம போறது ஃபர்ஸ்ட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது Google தான். சர்ச் இன்ஜின். போயிட்டு, எனக்கு வந்து இந்த மாரி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இப்ப லிங்க் லிஸ்ட்னா என்ன? இல்ல என்னோட இந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூல நான் எப்படி பேசணும்னா, ஒரு 10 வெப்சைட் வரும் அடிச்சோம்னா. அந்த 10 வெப்சைட்ல எப்படி டாப்ல இருக்கிற 2, 3 ஓப்பன் பண்ணுவோம். அதுல இருக்கிறத பார்த்து நம்ம எடுப்போம், நோட்ஸ் எழுதுவோம். அப்புறம் கம்பேர் பண்ணுவோம். இது எனக்கு புரியலையே, அப்பவும் புரியலையே. அடுத்த வெப்சைட் போவோம். அதையும் கம்பேர் பண்ணுவோம். அடுத்த வெப்சைட் போவோம். அதையும் கம்பேர் பண்ணுவோம். பக்கம் பக்கமா எழுதுவோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து பாயிண்ட்ட சம்மரைஸ் பண்ணி நம்ம எடுப்போம். அதாவது நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற ஒரு தருணத்துக்கு வந்தாச்சு. கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாமே கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா, அதுல நமக்கு என்ன புரியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இல்லையா? அவங்களுக்கு தெரியாமயே அத குடுத்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து நல்லா குடுத்திருப்பான். ஒருத்தன் 10 லைன் குடுத்திருப்பான். இன்னொருத்தன் 20 லைன் குடுத்திருப்பான். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒருத்தன் 5 வயசுக்கு ஆளுக்கு புரியிற மாரி எழுதியிருப்பான். ஒருத்தன் 15 வயசு ஆளுக்கு எழுதுற மாரி குடுத்திருப்பான். நான் அத கேட்டகரைஸ் பண்ணி எடுத்து நான் திரும்ப புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம பண்ணோம். ரைட்? 2020க்கு அப்புறம் அதாவது இந்த ChatGPT, Gemini மாரி இந்த ப்ராடக்ட்ஸ் ஏஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள வருது. அண்ட் இதையெல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்க்கு கீழ வரக்கூடிய ஒன் ஆஃப் த
கேட்டகரி, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழ தான் மிஷின் லேர்னிங், மிஷின் லேர்னிங் கீழ தான் டீப் லேர்னிங், டீப் லேர்னிங் கீழ தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ப்ராடக்ட். இப்போ நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா விட்டுடுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு கீழ வர்ற ஒரு மார்க்கெட் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேர்லயே இருக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்ப கூகுள் வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்றோம். நம்ம சர்ச் பண்ணா அதுல வெப்சைட்ஸ் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாரி ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா, அது ஏதோ ஜெனரேட் பண்ணுது. என்ன ஜெனரேட் பண்ணுது? நான் கேள்வி கேட்டா பதில ஜெனரேட் பண்ணுது. அப்போ அந்த ஜெனரேஷன் எதோட வருது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வருது. ரைட்? ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்கு அது குடுக்குது. ஆனா அது ஆர்டிஃபிஷியல். ஒரு ஹியூமன் கிடையாது. இப்ப நான் சொன்னேன், எங்க அப்பா வந்து ஒரு பதில் சொன்னாரு. எங்க அம்மா ஒரு பதில் சொன்னாங்க. அது நேச்சுரல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அவங்களும் ஜெனரேட் தான் பண்றாங்க நான் கேட்ட கேள்விக்கு. ஆனா இங்கேயும் அதே தான் நடக்குது. ஆனா இது ஒரு ஏஐ. ஓகேங்களா? ஸோ ChatGPTங்கிற ஒரு ஏஐ, இல்ல வந்து ஜெமினி அப்படிங்கிற ஒரு ஏஐ. இந்த ஏஐக்கு பின்னாடி என்னன்னா, இப்ப எங்க அம்மா, அப்பா பதில் எப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எத வச்சு சொல்றாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க பிரெயின், மூளை இல்லையா? அதே மூளை தான் இங்க ChatGPT, ஜெமினி மாரி ப்ராடக்ட் கிட்டயும் இருக்கு. ஆனா அத மூளைன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலா நாங்க மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு மூளை அப்படின்னா என்ன இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த மூளை எப்படி டெவலப் ஆகும்? சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சு, தீயினா சுடும், ஐஸ்னா குளிரும். ரைட்? ஸோ எமோஷனல் அட்டாச்மென்ட்டு, பகை எல்லாம், லவ் எல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க பார்க்க, பல விஷயங்கள நீங்க பார்க்க பார்க்க, பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின் ஆக உங்க மூளை வளர்ந்து அப்படி வந்து நிக்குது. ரைட்? அதே மாரி தான் அந்த மாடல். அந்த மாடலும் ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? எப்படி ட்ரெயின் ஆகும்? நீங்க வந்து சிட்டி ரோபோ படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து ரஜினி சார் வந்து சிட்டிய ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உட்கார வச்சு ஹார்ட் டிஸ்க்லாம் நெறைய இருக்கும். நீங்க அந்த படத்த போய் பாருங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் கனெக்ட் பண்ணி நெறைய இன்ஃபர்மேஷன உள்ள ஏத்துவாரு. ஃபினான்ஸு, பேங்கிங்கு, நேச்சர் அப்படின்னு நெறைய எஜுகேஷன், என்டர்டெயின்மென்ட், டான்ஸு, சிங்கிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள ஏத்துவாரு. ஸோ இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன அந்த மாடலுக்குள்ள அனுப்புறாரு. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறப்போ இப்ப எனக்கு வந்து 33 இயர்ஸ் ஆச்சு. 33 வயசு ஆச்சு. இப்ப இருக்கிற இந்த நாலேட்ஜ நான் கெயின் பண்றதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பட் அந்த மாரி அந்த ரோபோவ வந்து நம்ம பொறுத்திருந்து எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? அதனால தான் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். டே 1 எல்லாத்தையும் கத்துக்கணும். ரைட்? அதுக்கேத்த மாரி அந்த பிரெயின் ஃபங்ஷனாலிட்டிய அவங்க அத உள்ள எழுதியிருப்பாங்க. அங்க வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ஹியூமனுக்கு இருக்கிறது பிரெயின் அப்படின்னா, இந்த ChatGPT, இந்த ஜெமினி மாரி இடத்துல இருக்கிறதுக்கு பேரு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் எப்படி இயங்கணும், எப்படி அது கத்துக்கணுங்கிறதுக்கு அவங்க கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அல்காரிதம்ஸ், அதான் நியூரல் நெட்வொர்க்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. ரொம்ப டெக்னிக்கலா வேணாம். இங்க மூளை அப்படின்னா அங்க மாடல். நான் தனியா மாடல்னா என்னன்றதே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். போய் பாருங்க. அது டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி. இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல இருக்குன்னு சொன்னேன். அண்ட் இது என்ன ஜெனரேட் பண்ணுதுன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்போட நம்ம கேட்கிற இன்ஃபர்மேஷனுக்கு, கொஸ்டினுக்கு டேட்டாவ ஜெனரேட் பண்ணுது. இப்போ ChatGPT எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறதே 2020ல தான் மார்க்கெட்டுக்கு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனா 2014லயே இதோட டெவலப்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்தது 2020ல ChatGPT, அதுக்கப்புறம் ஜெமினின்னு வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. நம்மளும் இப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இல்லையா? ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ என்னெல்லாம் நமக்கு குடுக்குது? டெக்ஸ்ட் குடுக்குது, ஆடியோ குடுக்குது, இமேஜ் குடுக்குது, வீடியோ குடுக்குது. இப்ப கிப்லி இமேஜ் பண்ணி பார்த்தீங்க. அதே மாரி வீடியோக்கு சோரா ஏஐ இருக்கு. ரைட்? அதே மாரி Copilot, ChatGPT எல்லாம் கோட் அடிக்கிறதுக்கு நீங்க யுஐ, யுஎக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் கோட் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் டெவலப் பண்ணி குடுத்துருது. ரைட்? சரி. இப்ப இதே தானே வந்து கூகுள்னும் நமக்கு குடுத்தது. சர்ச் இன்ஜின் இருந்தப்பயும் நமக்கு இதே தானே பண்ணோம் அப்படின்னா, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ரைட்? இப்ப நான் போயிட்டு 10 வெப்சைட் பார்த்துட்டு, அந்த 10 வெப்சைட்ல இருந்து எனக்கு புடிச்சது அப்படின்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க தேவையில்ல. நான் போயிட்டு ChatGPT போயிட்டு எனக்கு வந்து இந்த ஒரு கான்செப்ட்ட புரிய வை. நான் ஒரு 10 வயசு பையன். எனக்கு அது மாரி புரிய வைனா, அது அந்த மாரி அழகா எனக்கு புரிய வச்சுருது. இல்ல நான் ஒரு வெப்சைட் லிங்க் குடுத்து, இத சம்மரைஸ் பண்ணி எனக்கு சொல்லுனா பண்ணி குடுத்துருது. ரைட்? ஆனா அதையே கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ண காலத்துல நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேனுவலா. என்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ வச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நமக்கு அது பண்றாங்க. ஸோ இத வந்து நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி நெறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ ஓப்பன் ஏஐயோட ஜிபிடி மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெஸ்யூம் அனலைசர், வெதர் பிரெடிக்ஷன், அதே மாரி வந்து காமர்ஸ் வெப்சைட், Amazon, Flipkart எல்லாத்துலயும் இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டி பில்லியன், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ்லயும் அத வந்து இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. நெறைய ஏஐ பேஸ்டு சாஸ் சாஃப்ட்வேர் அஸ் அ ப்ராடக்ட்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. ரைட்? அதெல்லாமே நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல கம்ப்ளீட்டா பார்ப்போம். நானே ஆல்ரெடி 2, 3 ப்ராடக்ட்ட வந்து டெவலப் பண்ணி அதோட வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்க வந்து ஜென் ஏஐ பிளேலிஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ அதுதான். ரைட்? சரி. இப்போ இப்ப இந்த ஜெனரேட்டிவ் ஏஐய யாரு படிக்கணும்? இப்ப நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், இல்ல யுஐ, யுஎக்ஸ் டெவலப்பர், இல்ல டெஸ்டர் நான் படிக்கணுமா? இல்ல நான் ஒரு நான் ஐடி, இல்லங்க நான் வீட்ல ஹோம் மேக்கரா இருக்கேன், இல்ல நான் ஸ்கூல்ல புரொஃபஸரா இருக்கேன், நான் ஒரு வக்கீலா இருக்கேன், டாக்டரா இருக்கேன், நான் படிக்கணுமா? யாரு படிக்கணும்? அப்படி யாரு படிக்கணும்னா, எதுக்கு ரோட் மேப் என்ன? எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்?
ரைட்? அதே மாரி இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு ஐடி வேர்ல்டுல. அதே மாரி இந்த ஜென் ஏஐ படிச்சு நான் என்னோட கெரியர்ல என்னோட கரண்ட் தொழில், என்னோட கரண்ட் பிசினஸ், என்னோட கரண்ட் டெக் ஸ்டாக், என்னோட கரண்ட் ஜாப்ல இந்த ஜென் ஏஐ எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோல போடப் போறேன். ஸோ அடுத்த வீடியோவ மறக்காம பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவா வரும். பிகாஸ் இந்த வீடியோ இதுக்கு மேல நான் லென்த்தா கொண்டு போக விரும்பல. பிகாஸ் இந்த வீடியோல ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஜென் ஏஐல நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்சது 2, நெறைய பேருக்கு தெரிஞ்சது 2. அதுல வந்து ஓப்பன் ஏஐயோட ChatGPT, கூகுளோட ஜெமினி. இந்த மாரி நெறைய இருக்கு. இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் என்னோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.